இப்போ கர்மாங்கிறது ஒரு செயல் வினையினுடைய தொகுப்பு. நாம் முற்பிறவியில் செய்த வினையுடைய தொடர்ச்சி நம் ஆன்மாவில் பதிவு செய்யப்பட்டு அதை குறைப்பதற்காகத்தான் நாம் இந்த பிறவி எடுத்துள்ளோம் அப்படின்னு வேதங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்தது பத்தாது என்று இந்த பிறவியிலும் தொடர்ந்து நாம் அது போன்ற செயல்கள், எது போன்ற செயல்கள் என்றால் நம்முடைய தீவினையை அதிகப்படுத்தக்கூடிய செயல்கள். அப்போ கர்மால ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கர்ம வினை, இன்னொன்று கர்ம யோகம். இன்னும் தெளிவாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நல்வினை தீவினை அப்படின்னு ரெண்டு இருக்குது. அப்போ எதெல்லாம் நல்ல செயல்கள், எதெல்லாம் தீய செயல்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நன்மை பயக்கக்கூடிய செயல்